பூரண ஆனந்தமாம் தானோ புறம்பு பால் வாரியின் மீன் போன்ற மலவாழ்வை பாரீர். உதியாது நின்ற ஒளியை இருளாக்கும் அது காணும் அக்கினி தம்பம். பொதுவாக மீன் பிடிப்பவர்கள் பரி என்று சொல்லக்கூடிய ஒன்றை பயன்படுத்தி ஆற்றிலே ஓடையிலே வைத்து காத்திருப்பார்கள். அந்த பரியிலே மீன்கள் ஏராளமாக வந்து இருக்கும். அந்த மீன்களை பொறுத்தவரையிலும் தண்ணீரிலே இருப்பதாகவே நம்பிக்கொண்டிருக்கும். ஆனால் அந்த தென்னங்கீற்று அதனுடைய குச்சிகளை கொண்டு தயாரிக்கப்பட்ட அந்த பரியிலே சிக்கி கொண்டான பிறகு அந்த மீனை பிடிக்கச் சென்றவர்கள் அந்த பரியை அப்படியே தூக்கி தண்ணீரை விட்டு பிரித்து மீன்களை பிடித்து விடுவார்கள். இந்த பரியிலே சிக்கி இருக்கக்கூடிய மீன் தண்ணீரிலே இருப்பதால் தான் இன்னமும் பாதுகாப்பாக இருப்பதாகவே நம்புகிறது. ஆனால் உண்மை அது அல்ல. பரியிலே சிக்கிய மீன் பிடித்தவரின் வயிற்றுக்கு உணவாக போகிறது என்பதை அது புரிந்திருக்கவில்லை. அதுபோல இந்த உலக வாழ்க்கையிலே பரியிலே சிக்கிய மீனை போலத்தான் நம்முடைய வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கிறது. கூற்றுவனார் நம்மை எப்போது வேண்டுமானாலும் கொண்டு செல்ல காத்திருக்கிறார். அது தெரியாமல் நாம் ஏதோ நிலைத்திருந்து இந்த உலகிலே வாழப்போவதைப் போல பலரும் செய்து கொண்டிருக்கக்கூடிய சேஷ்டைகளை பார்க்கும் போது துன்பம் தான் நமக்கு ஏற்படுகிறது. மன துன்பம் பெருகுகிறது. மனிதர்கள் செய்யக்கூடிய தவறான காரியங்களை பார்க்கும் போது இந்த மனிதர்கள் ஏன் இப்படி நடந்து கொள்ளுகிறார்கள் என்று நாம் அங்கலைக்காமல் இருக்க முடியவில்லை. மிக மிக தவறான ஒரு காரியத்திலே மனிதர்கள் ஈடுபடுகிறார்கள். நிலையற்ற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கூட நம் கண் முன்னே நாம் பார்த்து பழகி உறவாடிய அனைவரும் இறந்திருக்கிறார்கள் என்பதை தெரிந்தான பிறகும் கூட நாம் ஏதோ இந்த பூமியிலே நிலைத்திருக்க போகிறோம் என்கிற நினைப்பிலே மற்றவர்கள் மீது நம்முடைய கடுமையான ஆளுமையை செலுத்த வேண்டும் என்று கருதி இருக்கக்கூடிய செல்வந்தர்களையும் மிகப்பெரிய தொழிலதிபர்களையும் பார்க்கத்தான் முடிகிறது. நல்லவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் மனிதர்களுடைய மனப்போக்கு மெல்ல மெல்ல அவர்களுடைய சீரற்ற எண்ணங்களுக்கான அடையாளமாக மாறிக்கொண்டிருக்கிறது.